பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். புதிய வருஷத்தில் வந்துட்டோம் இல்லையா? 2026 ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு கூட இருந்தார். அநேக சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்த பொழுதிலும், அநேக இழப்புகள் மத்தியிலும், அநேக எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சரியான காரியங்களை, நமக்கு வேண்டிய என்னென்ன ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் தயவையும் நன்மையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வாதமாய் நடத்தினார். இந்த புதிய ஆண்டில் நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். அது அவருடைய கிருபை மாத்திரமே. ஆகையினால இந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார்? இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார்? என்ன வாக்கு கொடுக்க போகிறார்? கடந்த ஆண்டுகளிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கிலே உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களின் தேவன் அதை நிறைவேற்றுகிறதில் வல்லமையுள்ளவராயும் உண்மையுள்ளவரமாய் இருக்கிறார். ஆகையினால இந்த ஆண்டும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையான ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி, எத்தனை பேருக்கு சந்தோஷம் இல்லையா? இயேசுவே வழி ஊழியங்கள் சார்பிலே இந்த நாளில் IMTV வழியாக உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பேசுகிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் 100% நிறைவேறும். ஆண்டவர் உரைத்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற பண்ண போகிறேன். யாரெல்லாம் அதற்கு தங்களை தகுதிப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து கர்த்தரால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆகையினால இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2025 கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே, நீர் அந்த ஆண்டு முடிவுகிறதற்குள்ளே கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றி விட்டீர். ஆண்டவரே, ஊழியத்தில், குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையில், எதிர்காலங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருந்தீர். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த 2026 கர்த்தர் நீர் சொல்லுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், வேலையின் ஸ்தலங்களில், குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னுடைய பிஸ்னஸில் நிறைவேற செய்ய போகிறீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது. அதை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய போகிறது. அந்த வார்த்தை எங்களுக்குள் ஒரு மறுரூபத்தை கொண்டு வர போகிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை கொண்டு வர போகிறது. ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறது. உயர்வை கொண்டு வர போகிறது. பெருக்கங்களை கொண்டு வர போகிறது. நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். அதை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் விளங்க செய்கிறதற்காக, அற்புதங்களை செய்கிறதற்காக, இந்த ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு, எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த வார்த்தை எங்களிலே நிறைவேறும்படியாக எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இல்லைங்களா? இதுவரையும் அவர் நல்லவராக இருந்தார், இனியும் நல்லவராக இருக்கிறார். அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த 2026 எப்படி இருக்க போகிறது, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கிறது இல்லையா? இந்த 2026 எப்படி இருக்க போகிறது, என் பிள்ளைகளுக்கு தடைகள் விலகாதா, அல்லது நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்குமா நடக்காதா, அல்லது நான் என்னென்ன சூழ்நிலைகள் வாஞ்சித்திருக்கிறோனோ இதெல்லாம் எனக்கு நேரிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறேன், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறது எங்களுக்கு அதிகமாக நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நல்ல கவனிங்க. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை, எப்படி இருந்தாலும் எப்படி இல்லைன்னாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியமும் விசுவாசமும் உங்களுக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கும்.
அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர் செய்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நமக்கு அதை தான் தேவைன்னு ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தால் இந்த ஆண்டு நல்லா இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி அல்ல, கர்த்தர் உங்களோடு இருந்தால் அந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஆகையினாலே இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தத்தை இயேசுவே வழி ஊழியங்கள் சார்பில் கர்த்தர் உங்களுக்கு IMTV வழியாக கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கிறவர்கள், இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும்தான், ஒரு 25 மினிட்ஸ் தான் நம்ம இந்த IMTVயில் நம்ம பேச போகிறோம். இதுவே IMTV லைவ் வழியாக வருகிற 3ஆம் தேதி நம்முடைய இயேசுவே வழி ஊழியத்தினுடைய ஆனிவர்சரி, 9th ஆனிவர்சரி, அது முழு ப்ரோக்ராம் நடத்தப்படும். அந்த கூட்டத்தில் நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அதனுடைய முழு செய்தியை நீங்கள் அந்த ஆன்லைனில் IMTV லைவில் நீங்கள் கேட்கலாம். அல்லது நாங்கள் இங்கே லோக்கலில் இருக்கோம் பிரதர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டே நிறைவேற்றப் போகிறார். சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்க. பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்களேன். 2 கொரிந்தியர் 9:8. இந்த வருடத்தின் கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் என்னோடு சேர்ந்து எல்லாரும் விசுவாசத்தோடு படிங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், இந்த வார்த்தைகளெல்லாம் ஆண்டவரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய கிருபையை நமக்கு பெருக செய்கிறவர்களாக இருக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பூர்ணமாய் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் நிறைவாக இருக்கும்படியாய், ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய், பெருகும்படியாக, உயரும்படியாக நாம் இருக்கிறதற்காக அவருடைய கிருபையை அவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் பெருகுகிறதற்கு, ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு, நான் சம்பூர்ணம் அடைவதற்கு என் தேவன் எனக்காக கிருபையை பெருக செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷமான வாக்குத்தத்தமாக இருக்கிறது? எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்காக கிருபையை இந்த ஆண்டு பெருக செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் பெருகும்படியாக, நீங்கள் சம்பூர்ணம் அடையும்படியாக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, நீங்கள் சமாதானமாக இருக்கும்படியாக கர்த்தருடைய கிருபையை உங்களுக்காக இந்த ஆண்டு பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஓ, தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதை நான் உங்களுக்கு சொல்லும் போதே கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவருடைய அந்த வெளிப்பாடு, ஆவியானுடைய அந்த வார்த்தைகள் நம்மை விசுவாசத்தில் தூண்டுகிறதாய், இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிற ஆவியானவருடைய அந்த உள்ளான அந்த சத்தத்தை என்னால் உணர முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த ஆண்டில் அவருடைய கிருபையை பெருக செய்ய போகிறார். அவர் கிருபையை பெருக செய்கிறதுல வல்லமையுள்ளவர். ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படியாக, சகலவிதமான நற்கிரியைகளிலே நீங்கள் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை உங்களுக்காக பெருக செய்ய போகிறார். அவருடைய கிருபை உங்களுக்காக பெருக செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை சந்தோஷம்! நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்முடைய ஆற்றலினால் அல்ல, நம்முடைய அறிவினால் அல்ல, நம்முடைய உழைப்பினாலோ, நம்முடைய செல்வத்தினாலோ, நம்முடைய பணங்களினாலோ அல்ல, அவருடைய கிருபை பெருக செய்கிறதுனால நாம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். அவருடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது, சம்பூர்ணமாக இருக்க போகிறது. என வேதம் சொல்கிறது, அவர் பரிபூரணமுள்ள கர்த்தர், அவர் சம்பூர்ணமுள்ளவர்,
அவரால் மாத்திரம்தான் நம்மை சம்பூரணமாய் மாற்ற முடியும். அவரால் மாத்திரம்தான் நம்மை நிறைவாய் மாற்ற முடியும். அவரால் மாத்திரம்தான் நம்மை பெருக செய்ய முடியும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை அப்படியாய் பெருக செய்ய போகிற நற்கிரியைகளில் நீங்கள் பெருக போகிறீர்கள். சம்பூர்ணம், அதற்கு மேலே ஒன்றும் கிடையாது பாருங்கள். சம்பூர்ணம், அதுவும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நீங்கள் சம்பூர்ணமாக இருக்க போகிறீர்கள். சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க போகிறீங்க. ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க போகிறீங்க. இந்த சம்பூர்ணம் உள்ளவர்கள் தங்களுக்கான ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நீங்கள் பெருகுகிறவர்களாக, உங்களுடைய பெருக்கத்திற்காக கர்த்தர் தம்முடைய கிருபையை அவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு உற்சாகங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே அது பெருகுகிறதா, நிறைவேற செய்கிறதா இருக்கிறது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக, அவரை நீங்கள் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் நான் சொன்ன ஒவ்வொரு ஆண்டும் வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு நாம் சிந்திக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அப்படி அல்லங்க. ஆண்டவர் உம்முடைய வார்த்தை எனக்குள்ளே விளங்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி அவருடைய விருப்பத்தை உங்களுடைய விருப்பங்களாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையை பெருக செய்கிறதா இருக்கிறது. நிறைவேறும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் சம்பூர்ணம் உள்ளதாய் காணப்படும். ஆகையினால உங்களுடைய எதிர்பார்ப்பை விட கர்த்தர் விரும்புகிற காரியங்கள், கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு அதை உங்களுடைய விருப்பங்களாய் மாற்றிவிடுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை அப்படியாய் ஆசீர்வதிக்க போகிறார். பெருக்கத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. சரியா? சில காரியங்களை நான் வேகமாய் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 1வது வசனம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவன் நோவாவின் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பலுகி பெருகணும். நீங்கள் பலுகி பெருகணும். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறேன்? நோவாவையும் அவனுடைய குமாரனையும் அவர் ஆசீர்வதித்த விதம், நீங்கள் பலுகி பெருகுங்கள். அவர் பாருங்கள் எவ்வளோ நல்ல தேவன். நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர், நம்முடைய பெருக்கத்தை விரும்புகிறவர், நம்முடைய உயர்வை விரும்புகிறவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனாய் நமக்கு இருக்கிறார். நோவாவையும் அவனுடைய குமாரரும் ஆண்டவர் ஆசீர்வதித்த விதங்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் மனுஷனுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அது கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகுங்கள், அந்த பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் சொல்லும்போது அந்த பூமியில் சகல விதமான மிருக ஜீவன்கள், எல்லா விதமான உங்களை பற்றிய பயம் இருக்கணும். ஏன்னா இந்த இயற்கையில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் எல்லா விதமான இயற்கையை விட, மிருக ஜீவன்களை விட, இந்த ஜீவராசிகளை விட கர்த்தர் மனிதனை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் நாம் அவருடைய சாயலாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய சாயலாக இருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் நம்ம எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு நம்ம பெருகுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் இந்த பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும்.
எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்து, அவனுடைய குடும்பத்தை அழைத்து, நீங்கள் இந்த பூமியிலே பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்களில் சொல்லும் பொழுதே அதற்குண்டான சகல சாதகமான காரியங்களை கர்த்தர் அவனுக்கு செய்து கொடுக்கிறார். முழு பூமியையும் மனுஷனுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா அவருடைய கிருபை பெருகுகிறதுனால கர்த்தர் நம்மை சம்பூரணமாய் நம்மை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய பெருக்கத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக மனிதன் இந்த உலகத்தில் பூமியில் பெருக வேண்டும் என்று சொல்லி மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு குறித்ததான பயம் உண்டாயிருக்கும், உங்களை குறித்ததான அச்சம் உண்டாயிருக்கும். ஏன்னா நீங்கள் பெருகணும், நீங்கள் வளரணும், நீங்கள் மேன்மையாக இருக்கணும், நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கணும், நீங்கள் தான் அந்த பூமியை ஆள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மனிதனுக்கு சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தர் முழு பூமியையும் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள். எத்தனை பேருக்கு இது உங்களுக்கு புரியுது? இந்த ஆழமான சத்தியம், இந்த ஆழமான இந்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களுக்காக, உங்களை பெருக செய்கிறதற்காக கர்த்தர் பூமியில் இருக்கிற சகல காரியங்களையும் உங்களுக்காக சாதகமாய் அவரால் மாற்ற முடியும். ஏன்னா அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் கிருபையிலே பெருக செய்து உங்களுக்காக இன்னும் கிருபை, இன்னும் கிருபை, என்னுடைய மகன் இன்னும் வளரணும், இன்னும் கிருபை கொடுக்கிறேன், இன்னும் மேன்மையாடணும், இன்னும் கிருபை கொடுக்கிறேன், இன்னும் உயரணும், இன்னும் கிருபை கொடுக்கிறேன், என்னுடைய மகன் எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்திருக்கணும் என்று சொல்கிறதற்காக கர்த்தர் தம்முடைய கிருபையை பெருக செய்து கொண்டே இருக்கிறார். எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ ஒரு நீங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற பண்ணும் பொழுது, நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நோவாவுக்கு அப்படி செய்தார். எனக்கு அன்பானவர்களை, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா 30வது அதிகாரம் 30வது வசனத்தில், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். நல்ல கவனிங்க, யாக்கோபு வருகிறதற்கு முன்பதாக அந்த லாபானிடத்தில் கொஞ்சம் இருந்தது. நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஆசீர்வாதங்கள் உண்டாகும், அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும், அந்த இடத்துல பெருக்கம் இருக்கும், அந்த இடத்துல நிச்சயமான உயர்வு காணப்படும். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் வருகிறதற்கு முன்னே உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. கொஞ்சத்தை அவருடைய ஆசீர்வாதங்கள் பெருக செய்கிறதா இருக்கிறது. மல்டிப்ளிகேஷன், பெருக்கம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருக்கமாக இருக்கும். கொஞ்சம்தான், ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து அது அப்படியே பெருகும். அது அப்படியே அதை எத்தனை மடங்கு அப்படியே உயர்கிறதா, பெருகுகிறதா இருக்கிறது. இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். கொஞ்சம் எதுதான் பிரதர் இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது, எனக்கு சின்ன சின்ன காரியங்கள் தான் இருக்குது, கொஞ்சமான காரியங்கள் தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தால், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தார், அந்த கொஞ்சத்தையே கர்த்தர் மிகப்பெரிய அளவில் அதை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். மிகப்பெரிய அளவில். யாக்கோபு சொல்லுகிறான், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி இது என்னுடைய குடும்பத்திற்காக இனி நான் சம்பாதிக்கணும். நான் வந்ததினால உமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இனி எனக்காக நான் சம்பாதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒன்றும் இல்லாத மொத்தம் முழு பிரயாசமும் லாபான் எடுத்துக்கொள்கிறான், முழு உழைப்பையும் லாபான் எடுத்துக்கொள்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். ஆதியாகமம் 47வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 47:27 இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள், அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோபு மிகவும் பெருகினானாம், பழுகி பெருகினான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் பழுகி பெருகினான். அந்த தேசத்தில் யாக்கோபு, பின்பதாக யோசேப்பு, அந்த எகிப்து தேசத்தில் எல்லாருமே பழுகி பெருகினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் பழுகி பெருகுகிறவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவார் இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்ச கணக்கு 5 2 என்ன சொல்லுவோம், 7 என்னவோம் இல்லைங்களா?
அப்படி இல்லைன்னா 5 × 2ன்னு சொன்னால் கூட 10ன்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய பெருக்கங்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் தானே. 5 + 2 எவ்வளோன்னு சொன்னால் 7. 5 × 2 அப்படின்னு சொன்னால் 10. அவ்வளோதான். நம்மளுடைய கணக்கு அப்படி தான். நமக்கு அப்படி தான் இந்த உலகம் ஞானம் நமக்கு போதிச்சிருக்கிறது. அதுதான் ஒரு கணக்கு இல்லைங்களா? ஆனால் கர்த்தருடைய கணக்கு அப்படி இல்லை. நம்மை பெருக செய்யணும் அப்படின்னு சொன்னால் கிருபை பெருகும். 5 + 2 அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் அதை 5000 மாற்றிடுவார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை பார்க்குற எனக்கு அன்பான சகோதரியே சகோதரனே, நல்ல கவனிங்க. 5 அப்பமும் 2 மீனும். அதிகமாக போனால் எத்தனை பேர் சாப்பிட முடியும்? 2 பேர் சாப்பிட முடியும். இல்லை ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணாலும் அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு மேற்பட்டோர் சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் 12 கூட எடுக்கும்படியாய் கர்த்தர் பெருக செய்தார். கொஞ்சமாக இருந்தாலும் அதை அவர் பெருக செய்யும்போது அதனுடைய கணக்குகள் மனிதனுடைய மூளைக்கு எட்டாததாக இருக்கும். மனிதனுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய கணக்கு வேறு, பரலோக கணக்கு வேறு, பூமியின் கணக்கு வேறு. 5 × 2ன்னா 10, 5 + 2 அப்படின்னா 7, அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் அப்படியே இல்லை. 5 × 2 அப்படின்னு சொன்னாலும் 5000 மாற்ற முடியும், 7000 மாற்ற முடியும். நம்முடைய மனிதனுடைய மூளைக்கு எட்டாதவையாக இருக்கும். அப்படிப்பட்ட பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? உண்மையில் வைத்த கிருபை. அவர் கிருபை பெருக செய்திருக்கிறார். நம்மீது வைத்த கிருபை அவர் பெருக செய்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் பெருகுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் பெருகுவீர்கள். ஏன்? அவர் பெரியவராக இருக்கிறார், பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் இருந்தால் உங்களால் ஒரு இடத்துல அல்லது ஒரே நிலையில் இருக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்தி தீருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். உங்களுடைய ஊழியங்கள் பெருகும், குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மைகள் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மற்ற பூமியில் இருக்கிற ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை பெருக செய்வார். கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். எகிப்து தேசத்தில் கவனிக்கணும். எகிப்து தேசத்தில் யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த எகிப்து தேசத்தில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்களாம். 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது எந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்கினார்களோ, எகிப்தின் ஜனங்கள், அந்த ராஜா எந்த அளவுக்கு, பார்வோன் அவருடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பலுகி பெருகிக் கொண்டே இருந்தார்களாம். இந்த பூமியின் அந்த ஜனங்களெல்லாம் இவர்களை பார்த்து எரிச்சல் அடைந்தார்களாம். பிசாசு உங்களை பார்த்து எரிச்சல் அடை போகிறான் இல்லைங்களா? பிசாசு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறான்னா நீ பிசாசின் பிள்ளைன்னு அர்த்தம். பிசாசை எரிச்சல் மூட்டுகிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும். அல்லேலூயா இல்லையா? அப்படி தான் இருக்கணும். நீங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் கர்த்தருக்கு சாதகமான, கர்த்தர் விரும்புகிற காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் உண்டு, என் வேலை உண்டு பிரதர். சில பேர் பார்க்குறேன், நான் உண்டு, என் ஊழியம் உண்டு, அவ்வளோதான். எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன், எந்த காரியத்தும் எங்கேயும் போய் ட்ராக்ஸ் கொடுக்க மாட்டேன், எங்கே சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். எதிர்ப்புகள் பிரதர், அவங்க அடிக்கிறாங்க பிரதர், இவங்க அடிக்கிறாங்க பிரதர், அது பிரச்சனை பிரதர், நமக்கு எதுக்கு பிரதர் வம்பு, அதுக்கு யாரோ செஞ்சுக்க போகிறாங்க. நான் போவேன், வீடு விசிட் பண்ணுவேன், சர்ச்சு நடத்துவேன், சண்டே ஆராதனை முடிச்சுட்டு காணிக்கை பாக்கெட் போட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். இவ்வளோதான் நிறைய பேர். இன்னும் விசுவாசிகளை பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எதுக்கு பிரதர் வம்பு, நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், காணி கொடுக்கணுமா கொடுத்துறேன், ஜபத்தில் வந்து கலந்துக்கணுமா கலந்துக்கிறேன், ஆராதனை கலந்துக்கணுமா கலந்துக்கிறேன், அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சு போச்சு பிரதர். அவ்வளோதான். வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் பிள்ளைகள் என் எதிர்காலம் ஏதாவது நல்லது கெட்டதுன்னா ஊழியக்காரை வர வச்சு ஜெபம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. நம்ம பெருக்கத்திற்கான அடையாளங்கள் அது கிடையாது. நீங்கள் பூமியை கலக்குகிறவர்களாக இருக்கணும், பிசாசை எரிச்சல் அடைய செய்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய பெருக்கத்திற்கும் அடையாளங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படணும், எதிரிகள் உங்களை பார்த்து எரிச்சல் அடையணும். அப்போ தான் கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை பெருக செய்து கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் சும்மா இருந்தே அப்படின்னு சொன்னால் சும்மா தான் இருக்கணும். பரலோகத்துக்கு நீ போக முடியாது, இந்த பூமியில் எதையும் நீ சாதிக்க முடியாது.
ஆண்டவருக்காக எதையும் நீ வைராக்கியமாக எடுத்து செயல்படுத்தவே முடியாது. சும்மா தான் இருக்கணும். சும்மா இருந்துட்டு சும்மா போயிடணும், அவ்வளோதான். ஆனால் அப்படி சும்மா இருந்துட்டு சும்மா போயிட்டீங்கன்னா எரிகிற நரகத்துக்கு நீங்கள் போயிடணும். அங்கே சும்மா இருக்க முடியாது, அங்கே எல்லாமே எரியும். அங்கே கத்தணும், அப்புறம் அங்கே தான் போய் கத்தணும். இங்கே நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு பாருங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாகிலும் செய்து பாருங்கள், வைராக்கியமாக நின்று பாருங்கள், கர்த்தருடைய ஊழியங்களை பங்கு கொண்டு பாருங்கள், கர்த்தருக்காக நீங்கள் எடுத்து காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது பிசாசு உங்களுக்கு எதிராக செயல்படுவான், உங்களை ஒடுக்குவார்கள், உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடப்பிக்கப்படும். ஆனாலும் கர்த்தர் உங்களை பழுகி பெருக செய்கிறவராக இருக்கிறார். நம்ம அப்படி இல்லாமல் ஏதோ சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. உங்களை பார்த்து பிசாசுக்கு ஒரு பயம் வரணும், உங்களை பார்த்து பிசாசுக்கு எரிச்சல் வரணும். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் பிசாசை எதிர்க்கிறவர்களாய் மாற போகிறீங்க, எதிர்ப்புகளை மேற்கொள்கிறவர்களாய் மாற போகிறீங்க. 2026 அநேக எதிர்ப்புகள் வரும், நிந்தைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், கிறிஸ்தவத்திற்கு எதிராக அநேக காரியங்கள் நடைபெறும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்கிற பலனையும் ஆற்றலையும் தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக. அநேக ஊழியர்கள் அப்படி எழும்ப போகிறாங்க, அநேக கிறிஸ்தவர்கள் நிற்க போகிறாங்க கர்த்தருக்காக. எனக்கு அன்பானவர்களே, அப்படி நாம் நிற்கும்போது தான் அந்த மூட்டைப்பூச்சி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நசுக்குன்னா சில அது அப்படியே பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது அப்படியே பெருகும். சில உயிரினங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வெட்டின எத்தனை துண்டு வெட்டுறீங்களோ அத்தனையாக அது திருப்பி புதிய ஜீவன் பெற்று பெருகுமா. ஒரு சாதாரண அந்த பூச்சிகளுக்கு அப்படிப்பட்டதான வலிமை இருக்கும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எதை குறித்து பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு நீங்கள் பெருகணும்னு செய்யணும். முன்னாடி ஒரு கால் எடுத்து கர்த்தருக்காக வைத்து பாருங்கள், அது எதிரியை கலங்கடிக்கிறதா இருக்கும். கர்த்தருடைய பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளவு ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்தார், பழுகி பெருகினார்களாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனித்து பாருங்கள். நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கிறோம், வீட்டிலே இருந்தால் சேஃப்னு நினைக்காதீங்க. என் ஆண்டவருக்காக தெருவில் நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களை சிங்காசனத்தில் வச்சிருவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் தெருவில் நின்று பாருங்கள், கர்த்தருக்காக தெருவில் இறங்கி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சிங்காசனத்தை கொடுப்பார். நீ வீட்டில் சேஃபாகவே இருக்குது. நானும் ஒன்றும் இல்லை பிரதர், என் ஊழியமே ஜப ஊழியம், நான் எங்கேயும் போக மாட்டேன், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன், யாரும் இது பண்ண மாட்டேன். இல்லைங்க, நீங்கள் பிசாசை எரிச்சல் மூட்டுகிறவளா இருக்கணும். பிசாசு உங்களை பார்த்து பயப்படணும். நமக்கு எதிரானவர்கள் எந்த மனிதர்கள் கிடையாது. இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த எந்த மனிதனும், அது எந்த மதத்தினராக இருக்கட்டும், எந்த இனத்தாராக இருக்கட்டும், எந்த ஜாதியாராக இருக்கட்டும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நமக்கு எதிரானவர்கள் அல்ல. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். கர்த்தர் நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். எல்லா மனிதனையும் நேசிக்கணும். உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிக்கணும், நான் உன்னை நேசிக்கிறது போல நீ மற்றவர்களை நேசிக்கணும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்பான தேவன் அன்பை விதைக்க சொல்லியிருக்கிறார். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும், எல்லாருக்காக நம்ம உதவி செய்யணும், எல்லாருக்காக பரிதபிக்கணும், எல்லாருக்காக திறப்பில் நிற்கணும். கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் நமக்கு எதிராளியானவன் பிசாசு என்பதாக வேதம் சொல்கிறது. அவன் ஜனங்கள் பின்பாக இருந்து கிரியை செய்கிறான். சில நேரங்களில் மனிதர்கள் மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துகிறாங்க, அவர்களை மன்னிக்கணும். ஆனால் பிசாசு சில மனிதர்கள் மூலமாக, நீ ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாலே பிசாசுக்கு பயம் வந்துடும். ஒரு சின்ன 2 ரூபாய் ட்ராக்ஸ் கொடுத்து பாரு, பிசாசு பார்த்து பயப்படுவான். அதனால தான் எதிர்ப்பு, அதனால தான் அடிக்கிறான். ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய அந்த குல்லா கொடுக்கறதுக்கே பயம் வந்து அதை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால், பிசாசு உன்னை பார்த்து எவ்வளோ பயப்படுறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீ சும்மா இருந்தால் சும்மா தான் இருக்கணும். கர்த்தரை இந்த ஆண்டு பெருக செய்யணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்காக எழும்பி பாருங்கள். அடிக்க அடிக்க கர்த்தர் உங்களை பெருக செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள், சின்ன சின்ன காரியங்களை பார்த்து கூட பிசாசு பயப்படுறான், அவன் எரிச்சல் அடைகிறான். ஏன்னா நீங்கள் பழுகி பெருகி கொண்டே இருக்கிறீங்க. நாம் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய கர்ப்பம் தரித்து ஆவிக்குரியவர்களை பெற்றெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகையினால நம்மை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து அநேக பிசாசின் கிரியைகள் வெளிப்படுகிறது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். பிசாசு தீவிரமாக நம்ம எதிர்க்கிறான். சில அமைப்பை கொண்டு, சில காரியங்களை கொண்டு
நம்ம எதிர்த்து ஏன்னா இவங்களை அப்படியே நசுக்கினா ஒடுக்கினா அப்படியே இவங்க அழிந்து போவாங்க, இல்லை அப்படியே பண்ணிவிடுவோம், அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம், அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவோம், பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவோம், இப்படி சொல்லி நம்ம இது இந்திய தேசம் எங்களுக்கு உண்டானதை சொல்லி நம்மை நசுக்க நினைத்தாலும் வேதம் சொல்லுகிறது, எந்த அளவுக்கு ஒடுக்குகிறார்களோ அந்த அளவுக்கு பழுகி பெருகினார்கள். ஏன்னா பழுகி பெருக செய்கிறதற்காக அவருடைய கிருபை நமக்காக அவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. இந்த ஆண்டு நீங்கள் பழுகி பெருக போகிறீர்கள். கர்த்தர் செய்ய போகிறார் உங்களுக்காக. நீங்கள் பெருக 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 அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் உயர்வாய் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் நற்கிரியை செய்கிறதில் கூட நீங்கள் பெருக போகிறீர்கள். நன்மையான காரியங்கள் செய்ய போகிறீங்க, கிரியையை வெளிப்படுத்த போகிறீங்க, நல்லதை செய்கிறதில் கிரியைகளை வெளிப்படுத்த போகிறீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நற்கிரியை செய்கிறதில் கூட பெருகணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் நல்லது செய்கிறது இல்லைங்கல்ல, உங்களை எதிர்க்கிறவர்களையும் நல்லது செய்யணும், அவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யணும். உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு துரோகம் பண்ணினவங்க, உங்களை எதிர்த்தவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அவர்களை ஆசீர்வதிங்க, ஜெபம் பண்ணுங்க. சபித்தவர்களுக்கு கூட நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறணும்னு சொல்லி தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். நம்ம பெருகுகிறது நம்முடைய மேன்மைக்காக அல்ல, அவருடைய கிருபையினால் அவரை போல நாம் மாறுவதற்காக, அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. நம்ம எவ்வளோ பெருகினாலும் அதில் மேன்மையோ அதில் எந்த ஒரு கனமும் நமக்கு அல்லங்க, அது கர்த்தருக்கானது. அவருடைய கிருபை. இறைக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதனுடைய செய்தி, முழுமையான செய்தியை ஒரு அதனுடைய டைட்டிலும் அதனுடைய சப்டைட்டில் எல்லாம் ஒரு விளக்கமான செய்தியை கேட்கணும் அப்படின்னு சொன்னால், வருகிற 3ஆம் தேதி சனிக்கிழமை 2026 புதிய ஆண்டில் இயேசுவே வழி ஊழியத்தினுடைய 9வது ஆனிவர்சரி இருக்கும். ஸோ இது IMTVயில் லைவாக ஒளிபரப்பப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அதில் விருதம்பட்டில் நடக்கிற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதில் முழுமையான செய்தியை கேளுங்க. நல்ல ஆராதனை, அநேக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆகிய காலையில் 10 மணிலிருந்து 2 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும். நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்கள். இந்த ஆண்டில் கர்த்தர் கொடுக்கிற அந்த முழுமையான அந்த சம்பூரணத்தை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டே நீங்கள் பெருகுகிறவர்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் ஆசீர்வதித்தார், இனியும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் வல்லமையுள்ள தேவன், எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் பெருக செய்கிறவர். அவரால் மாத்திரம்தான் முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரியே, சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறணும்னு சொன்னால், அவர் விரும்புகிறதை உங்களுடைய விருப்பமாய் மாற்றுங்கள். அவர் சொல்லுகிறதை அப்படியே விசுவாசியுங்கள். இந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் கிருபையை பெருக செய்ய போகிறார். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிருபைகள் பெருகும். என நீங்கள் பெருகுவதற்காக நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படியாக அவருடைய கிருபை பெருகும். பெருக்கத்தின் ஆண்டு, இயேசுவே வழி ஊழியத்தின் சார்பில் பெருக்கத்தின் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு பெருக்கம் கர்த்தர் கட்டளையிட போகிறார். விசுவாசத்தோடு கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இதுவரை எங்களை நடத்தினீர், இனியும் நீர் எங்களை நடத்துவீர். உம்முடைய கிருபை இந்த ஆண்டில் பெருக செய்கிறதற்காக ஆண்டவரே, எத்தனை நெருக்கத்தின் மத்தியிலும் எங்களை ஒடுக்கினாலும் கர்த்தர் எங்களை பெருக செய்கிறீர். எத்தனை சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் எங்களை பெருக செய்கிறீர். எத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலும் கர்த்தர் எங்களை பெருக செய்கிறீர். ஏன்னா உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறது. உம்முடைய கிருபை பெருக செய்து எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி எங்களை பெருக செய்ய கர்த்தர் நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் பெருக்கத்தை,
ஆண்டவரே, நிறைவான சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், நிறைவு காணப்படட்டும். ஆசீர்வாதத்தினாலே இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழட்டும். கர்த்தர் அப்படி செய்துவிட்டு அன்பருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக IMTVக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதனுடைய பொறுப்பாளர்கள், ஊழியர்கள், ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியம் உலகத்திற்கு வெளிச்சமாய் ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார். அவருடைய கிருபை உங்களுக்காக பெருக போகிறது. ஆசீர்வாதமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்காக சாட்சியாக நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ.